ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி என்னென்னா இட்லி கூட சூப்பர் டேஸ்டியான ஒரு சட்னி வித்தின் 5 மினிட்ஸில் ஹெல்த்தியாக பண்ண முடியும்னா அது இந்த சட்னி தாங்க. எல்லா சட்னிக்கும் டஃப் கொடுக்கக்கூடிய சட்னினா அது வேர்க்கடலை சட்னி தாங்க. இது ஒரு வானலில் தோல் இருக்கிற வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கும் போது வேர்க்கடலை பட்டு பட்டுன்னு வெடிக்கும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. அது கூட 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 3 வர மிளகாய், கொஞ்சோண்டு ஜீரகம், அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கை நிறைய கருவேப்பிலை சட்னி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நல்லா சாப்பிடுவோம். இல்லைன்னா குழம்புலையும் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். கருவேப்பிலை நம்ம ஹேருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்த சட்னியும் ரொம்ப நல்லது. எல்லா சட்னியை விட இந்த சட்னினா 10 இட்லி கொடுத்தா கூட பக்காவாக சாப்பிடுவாங்க. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, கருகி போயிடும். வதங்கினதுக்கப்புறமா அது கூட தேவையான அளவு சால்ட் போட்டு ரெஸ்ட் விட்டுடலாம். விட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தா சூப்பரான சட்னி ரெடி. அது கூட தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கடாயிலேயே அதில் கடுகு போட்டுக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் நீங்கள் போட்டுக்கோங்க. என் பொண்ணால் கடுக்க முடியாது, அதனால் நான் போடல. அது கூட ஒரு கை நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணி அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி ஆட் பண்ணால் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் என்னோட ஸ்டைலில் சட்னி ரெடி.